ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு மூளை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் பற்ற வச்சு காய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் கரெக்டாக நம்ம குழம்பு கரண்டிக்கு ஒரு அரை கரண்டி கிட்ட ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகா ஒரு மிளகா போட்டுக்கலாம். பட் நான் மிளகா போடலை, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மிளகா சேர்த்துக்கல. இதை நல்லா இந்த வெங்காயத்தையுமே வெங்காயம் கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிக்கிறேன். இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதுவுமே கொஞ்சம் காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆட்டு மூளையை எடுத்து போட்டுக்கிட்டேன். இது இவ்வளோ தான் இருந்துச்சு, இவ்வளோ தான் கிடச்சிது. ஸோ இதை போட்டுட்டு இதை நல்லா நம்ம அந்த கரண்டிகிட்டே நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும் அப்படின்னா சூப்பராகவே நமக்கு ஆட்டு மூளை ஃப்ரை ரெடி ஆயிடுது. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா போட்டு நம்ம இந்த பேன்லேயே நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் யுவர் வ்ளாக்ஸ். ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மட்டன் கிரேவி வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிறேன். இது உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக. அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வெங்காயம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா வதக்கி விடுறேன். வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம எதுவுமே பேஸ்ட் அரைச்சிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பவுட்ரு தான் சேர்க்க போகிறோம். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான், ஏன்னா நிறைய 2-3 தக்காளி ஆட் பண்ணும்போது அதோட புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுறேன். தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பவுடர் எல்லாமே சேர்க்க போகிறேன். இப்போ என்ன பவுடர்லாம் சேர்க்க போகிறேன் அப்படின்னா கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் சீரகப்பொடி, மல்லிப்பொடி இது எல்லாமே சேர்க்க போகிறேன். இது சேர்க்கும் போது என்னென்ன பொடிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பவுடர்லாம் சேர்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி கரெக்டாக ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாமே ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ரொம்ப காரமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாத்தூள் எப்போவுமே தனியாக சேர்க்க மாட்டேன், ஏன்னா காரம் ஜாஸ்தியாயிருமோ அப்படிங்கிறதுனால மிளகாத்தூள் தனியாகவே சேர்க்க மாட்டேன். மிளகா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ மிளகா இல்லைங்கிறனால நான் மிளகா சேர்த்துக்கல. மிளகாவும் சேர்த்துக்கல, மிளகாத்தூளும் சேர்த்துக்கல. இந்த பவுடர் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் நான் மட்டன் குக்கரில் கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு வேக வச்சுருந்தேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த இதை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை தூவி இறக்குனா ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.